வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் அடியின் பாட குரு வணக்கம் பாட இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்கள் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க விவேகம், வாழ்க விவேகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே குரு வணக்கம். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாது சாந்தவான் வலித்தோ என் சந்தோஷ செய்து வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி வழக்கம், ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி வெள்ளிக்கிழமை மீதமுள்ள கவி, பாதி கவி. நாளையிலிருந்து அம்மா முழு கவி போடுவாங்கன்னு நினைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. இது வாழ்க வளமுடன். தொடர்ந்து. அதிர்ஷ்டங்களா அந்த 4 வரி? ஆமாங்க, இது 2வது பகுதி. முதல் பகுதி, 2வது பகுதி இது. ஓகே.
ஐயா வாழ்க வளமுடன். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு நில உலக கவர்ச்சியிலே புலன் மயக்கில் நினைவிழந்து தனை மறந்து வாழ்க்கை சிக்கல் பல பெருக்கம் அறியாமை ஒன்றால் அன்றோ பார் மீது மெய் விளக்கம் பரவ நன்றாம். மனித வாழ்க்கை பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சி, அறிவின் உச்சமாக விஞ்ஞானத்தின் வெற்றியிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் ஆதி மனிதன் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கை அமைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது இல்லை என்பதுதானே கசப்பான பதிலாக இருக்க முடியும். பரிணாமத்தின் நோக்கம் என்ன? தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நீதியை நிலைநிறுத்துவதற்காக, அதர்மங்களை அழிப்பதற்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்று இதனுடைய பொருள். இப்போ தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் என்ன அடையாளம்? அதர்மம் என்பது பல வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், நோய்கள், அதுதானே உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ தர்மம் என்பது இவையெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தால்தான் தர்மம். பரிணாமத்தில் மனிதனாக எழுச்சி பெற்றதன் நோக்கம் என்ன என்றால் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய, துன்பம் இல்லாத, சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அது நுண் உயிர்களே தொடங்கி விலங்குகள் வரைக்கும் அமையவில்லை. காரணம், உடல் சார்ந்த தேவைகளுக்கே போராட்டம். உணவுக்கு போராடியாகணும், பாதுகாப்புக்கு போராடியாகணும். ஸோ ஒரு போராட்ட வாழ்க்கை தான் விலங்கு, பறவைகள் வரைக்கும். ஒரு பாதுகாப்பான நிறைவான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னார். அறிவை பயன்படுத்தக்கூடிய, பகுத்து அறிந்து மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு ஜீவன், அது மனிதனாக வந்து நிறைவு பெற்றது. அப்போ சுத்தவெளியின் எழுச்சியில் அனைத்து வளங்களும் பெற்ற ஒரு நிறைவான ஜீவனாக முடிந்தது மனிதம். இதை மகர்ஷி அவர்களும் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார். எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள. இப்போ எல்லாமே உள்ள மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான் தெரியலையே. பணம், பதவி. அப்ப எல்லாமே உள்ள என்ற கணக்கில, இலக்கணத்துல இது சேரலையா? பணமும் பதவியும் எல்லாமே உள்ள என்ற இலக்கணத்தில் சேரவில்லையா? இப்ப எல்லாம் வல்ல என்றால் நினைத்தபடி பணத்தையும் பதவியும் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? அதுலயும் குறைபாடா? அப்படி என்றால் இதுதான் இந்த இலக்கணத்திற்கு பொருள் என்று பார்க்கிற போது வள்ளுவர் சொல்றார், ஒரு மனிதனுக்கு 10 வகை சம்பத்துக்கள் இருக்கணும். மா சம்பத்துன்னு சொல்லுவார்கள், மிக பெரும் செல்வம். அப்படி 10 வகை செல்வம் என்ன என்கின்ற போது அறிவுடைமை, அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, நான் உடைமை. இதுல பணமும் இல்லை, பதவியும் இல்லை.
அப்ப எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் பணமும் பதவியும் தான். பரிணாம நீதிப்படி நிறைவாக நிம்மதியாக வாழ வேண்டிய இனம் சிக்கலிலே சிக்கி போனதுக்கு ஒரே காரணம் பணம், பதவி. சரி, இந்த இரண்டும் இல்லாமல் நிர்வாகம் சாத்தியமா? எல்லோரும் கர்மயோகி ஆகிவிட்டால் நிர்வாகம் தேவையில்லை. வாழ்கின்ற 820 கோடி மக்களும் கர்ம யோகி ஆகிவிட்டால் நிர்வாகமே தேவையில்லை. அது சாத்தியம் இல்லையே. ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டா எல்லாமே மலராகிவிட்டால் மரத்துக்கு எங்க இடம்? கண்ணுக்கு தெரியாத ஆணி வேர், சல்லி வேர்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய தண்டு, கிளைகள், இலைகள், இவ்வளவு பேதம் இருக்கு இல்லையா? அப்போ மனிதர்களே அதே போலதான் இருக்க முடியும். வேறு மனிதர்கள், சல்லி வேறு மனிதர்கள், தண்டு மனிதர்கள், கிளை மனிதர்கள், இலை மனிதர்கள், மலர் மனிதர்கள், நல்ல வித்து மனிதர்கள், எல்லாம் இருக்கு. பலது பதராய் போனது, முள் செடியாய் போனது. அங்கேயும் வேர் இருக்கு, தண்டு இருக்கு, எல்லாம் தான் இருக்குது. ஆனா பயன் இல்லையே. அப்ப பயன் மரமாக இருக்க வேண்டிய மனிதன் முள் மரமாக மாறி போனதுக்கு காரணம் என்ன? இதை சீர்படுத்துவதுதான் உண்மையான ஆன்மீகம். இப்ப ஆன்மீகமே நொண்டியா போச்சு. இதுதான் பெரும் பிரச்சனை. தர்மத்தை போதிக்க வேண்டிய ஆன்மீகமே முடமாய் போனது. யாரு போதனை செய்ய முடியும் சொல்லுங்க? நாம சொன்னா எத்தனை பேர் கேட்கிறாங்க? அதை சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் இருக்கு. அதுல உட்கார்ந்து சொன்னா தான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு திருவாத்தன் இருக்கிறார், திருச்சி கல்யாணராமன் ஒருத்தர். அவரு பேசுறது ஒரு வார்த்தை கூட பயன் இருக்காது. அவர் கலைமாமணி வேற. அப்ப நாம சொன்னா கேட்க மாட்டேன்றாங்களே. அப்ப மனிதனிடத்துல எதுவோ ஒரு இருக்கு. பணக்காரனா மதிக்கணும், பூசாரி மதவாதினா கால உழுகணும், அரசியல்வாதின்னா காக்கா பிடிக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்ற கருத்து பரவலாகி போனது. இதெல்லாம் சீர்திருத்துவதற்காகத்தான் அவ்வப்போது மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளாக. மகான் இல்லாத நூற்றாண்டு எதுங்க? யாரோ ஒருத்தர் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே தான் இருக்கிறாங்க. காதுகள் உள்ளவன் கேட்க கடவுது என்பார் யேசுபிரான். காது இருந்தா தானே கேட்கறதுக்கு. அவர் சொல்றது இந்த காது இல்ல, 2 பக்கம் இருக்கு, அந்த காது சொல்லல. பணிவு என்றொன்று இருக்கு, கேட்கணும்னு, அதை சொல்றார். எனவே நில உலக கவர்ச்சியிலே புலன் மயக்கில் நினைவிழந்து தனை மறந்து வாழ்க்கை சிக்கல் பல பெருக்கம் அறியாமை ஒன்றால் அன்றோ. இந்த அறியாமை இங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவரிடத்திலே அதை பற்றி பேசினா கோபம் வருது. ஓட்டு போடும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு குரூப்புக்கு ஓட்டு போடுறான். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 60 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இவன் எந்த வகை பக்தனா நாத்திகனா? ஓட்டு போடும்போது நாத்திகன், ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பக்தனா? இது என்ன ரெட்டை வேஷமா இருக்குது? காரணம் அறியாமை. சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனை தூண்டுவதற்கு மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சிந்திக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்ற கூட்டம் 95% மேல. எப்படி மாற்றம் நிகழ முடியும்?
எனவே இன்றைக்கு உள்ள பற்றாக்குறை என்பது அறிவின் பற்றாக்குறை என்பார் மகிழ்ச்சி. பொருள் பற்றாக்குறை இல்லவே இல்லை. உழைப்பு பற்றாக்குறை அதுவும் இல்லை. உழைக்காமலா இன்றைக்கு ஏஐ வரைக்கும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. மனிதன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வதற்கு எத்தனை கருவிகளை கண்டெடுத்திருக்கின்றான். இந்த உடலை வசதியாக வைத்துக் கொள்வதற்கு எத்தனை சாதனைகளை கண்டெடுத்திருக்கின்றான். இதெல்லாம் உழைப்பால் வந்தவை தானே, அறிவின் சிறப்பால் பெற்றவை தானே. இதெல்லாம் மறுக்க முடியுமா, இல்லை வேண்டாம் என்று ஒதுக்க முடியுமா? இப்ப எல்லாம் இருந்தும் மருதுகாசி சொல்லுவார், கவிஞர் மருதுகாசி, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்பார். இந்த ஒண்ணு மட்டும்தான் குறைபாடு. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. சில ஜீவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குது. ஆழியார்ல ஒரு நாள் நான் நேரில் பார்த்த காட்சி, குரங்குகள் அங்க அப்ப வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது ரொம்ப லாவகமா அந்த மெயின் பைப்பில் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பைப் கையால் பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிட்டு பைப்பை மூடி வச்சுட்டு போச்சு. இன்றைக்கு சில அன்பர்களே தண்ணி மூடாம வர்றதையும் பார்க்கிறேன். இப்ப யார் உயர்ந்தவன்? ஆழியார் குரங்கா இல்ல அன்பரா? அப்ப எல்லாம் தெரியுது, ஆனா ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், இந்த மூணும் தான் காரணம். ஒன்றும் தெரியறது இல்லை, தெரிஞ்சாலும் அலட்சியப்படுத்துவது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேகம், உணர்ச்சி வேகம். இதெல்லாம் நீங்கினால் தானே இயற்கை தந்த வளத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகு என்றார் வள்ளுவர். இருமை வகை தெரியணும். அதென்ன இருமை வகை என்றால் நேர்மை கூர்மை என்ற இரு வகை. கூர்மை என்பது எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை எப்படி வாழ்க்கை வசதியாக மாற்ற முடியும் என்கின்ற நுண்மான் உழைப்புடன் அறிவு, பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது எளிமையா சொல்ல போனா விஞ்ஞான அறிவு, அதான் எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கு. அப்ப கூர்மையான அறிவு, ஷார்ப் மைண்ட், இது பல இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றிவிட்டது. சரி, இந்த வசதியிலேயே சிக்கல் இருக்க, இந்த வசதியிலேயே சிக்கல் இருக்க. ஏஐ வந்த பிறகு இந்த குறுக்கு புத்திக்காரங்க எத்தனை பர்ஃபெக்டா வேலை பார்க்கறாங்க இல்லையா? நம்பியே ஆகணும், அந்த அளவுக்கு தத்ரூபமாக மெசேஜ் வரும், பணத்தை சொல்லிடுறோம். அப்ப விஞ்ஞானத்தின் மறுபக்கம் எப்பவுமே அது இரண்டு பக்கம் கூறான முனைகள். விஞ்ஞானத்திற்கு இரு பக்கம் கூர், எந்த பக்கம் பிடிச்சு அதை பயன்படுத்த முடியும். அப்போ ஆபத்தான மின்சாரத்தை இன்சுலேஷன் சொல்லி ஒரு கவசம் போடுறோமே, அது போல் ஆபத்தான இந்த வாழ்க்கையை தத்துவம் என்ற கவசம் அணிந்தால்தான் ஷாக்கடிக்காம வாழ முடியும். அதற்கு நேர்மை என்ற அறிவு தேவை, விழிப்புணர்வு தேவை. அப்ப விஞ்ஞானத்தின் நெகட்டிவ் சைடு, ஆபத்தான பக்கத்தை சீர்படுத்தி மீண்டும் அது நேர்மையாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது நேர்மை என்ற அற வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை. எனவே ஒரு மனிதன் இரண்டும் தெரிந்திருக்க வேண்டும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர், இந்த ரெண்டும் தெரிந்து போனால் அவன்
கர்மயோகியாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஈண்டு அறம் பூண்டோர், வேற வார்த்தையை பயன்படுத்தல, வேற ஆப்ஷனும் அங்க கொடுக்கல. இந்த இரண்டும் தெரிந்து விட்டால் அவன் கர்மயோகியாக மட்டுமே வாழ்வான். ஏன்னா கூர்மையை கொண்டு தன்னுடைய உழைப்பை கொண்டு வசதிகளை பெருக்கி விடுகிறான். அதே சமயத்தில் நேர்மை உடனே தொடர்ந்து பயன் செய்வதனால அந்த நேர்மை இவனை தவறு செய்ய விடாது. அப்போ தன்னுடைய கடமையை செய்வது, அதுல இருந்து எதையும் தீமை விளையாமல் பார்த்துக் கொள்வது என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் கர்மயோகம். இறைநிலையோடு அறிவை இணைத்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் கர்மயோகம். எனவே வள்ளுவர் தீர்ப்பாக சொல்லிவிட்டார், இந்த ரெண்டும் தெரிந்தால் தான் மனிதன் கர்மயோகி. இதில் ஒன்று மட்டும், நேர்மை மட்டும் தெரிந்திருந்தா என்ன பிரயோஜனம்? மகான்கள் ஆசிரமத்திலிருந்து போதிக்கிறாங்க, எத்தனை பேர் போய் கேட்டு புரிந்து பயன் கொள்கிறார்கள்? இல்ல. விஞ்ஞானம் வாசல் தோறும் வந்து விட்டது, கூடவே சைத்தானும் வருது. ஆபத்து இல்லாத விஞ்ஞானம் இல்லையே. அப்ப இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும். அதனால் இருமை வகை தெரிந்த பிறகு இந்த வாழ்க்கை கர்மயோகம் மட்டுமே அமையும். ஈண்டு அறம் பூண்டோர். சரி, கர்ம யோகத்தை பின்பற்றி விட்டால் அவருடைய முடிவு என்ன? உடல் முடிஞ்சிரு ஒரு நாள். எல்லாரும் சித்தர் மாதிரி ஜீவசமாதி அடைந்து விட்டால் அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு இடம் எங்க? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே எது? வந்து கொண்டும் போய்கொண்டு இருக்கின்ற போது இடம் இந்த விலைக்கு விற்கிது. இனி எல்லாம் தங்கிவிட்டால் இடம் எங்க போறது? என்ன விலைக்கு வாங்கிறது? இப்போ போய்த்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் உடல் மறைந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அது இயற்கை, தவிர்க்க முடியாதது. எது நிலைக்க முடியும்? பெருமை பிறங்கிற்று உலகு, மண் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெருமை அழியாது என்று சொன்னார். அவருடைய புகழ் அழியாது. என்றைக்கோ யாரோ எழுதி வைத்த தத்துவங்கள். அதாவது திருக்குறளுக்கு என்ன சொல்றாங்க? A book without title and author name. A book without title and author name. யாருமே தன் பெயரை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. வியாசர், வால்மீகி எல்லாம் ஒரே அர்த்தம் தான் உள்ள போய் பார்த்தீங்கன்னா. அப்ப ஏன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், இந்த வாழ்க்கையை பற்றிய நிலையாமை என்ன இருக்கு? யாருக்கு புரிய போகுது? பேர் எழுதி அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போனா யாரு புரிஞ்சுக்க போறாங்க? 3 தலைமுறை கடந்து நம்ம போட்டோவை காட்டினால யாருன்னு கேட்பாங்க. உங்க கொள்ளுத்தாத்தரன்னு சொன்னாதான் புரியும், இல்லைன்னா யாருன்னு தான் கேட்பாங்க. இதுதான் நம்முடைய முகவரி. அப்படி இருக்கிற போது நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம ஒரு சரித்திரம் எழுதிக்கலாம் நினைக்கிறாங்க பாருங்க. புலிகேசிகள் 23 புலிகேசி தான், நானும் அவரும். இந்த கதை தான் இதெல்லாம் எங்க நிக்க போகுதுங்க? எனவே எல்லாம் இருக்கிறது, ஆனால் அறியாமை நிறைந்திருக்கிறது. அப்போ உலகத்தில் இருப்பது இன்றைக்கு பொருள் பற்றாக்குறை அல்ல, அறிவு பற்றாக்குறை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அறியாமை ஒன்றால் அன்றோ பார் மீது மெய் விளக்கம் பரவ நன்றாம். இதுக்கு ஒரே தீர்வு என்ன? The remedy for all problems is enlightenment. Single remedy for all problems is enlightenment. அப்ப அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அறிவின் தெளிவு இல்லை என்றால், if you are not on the part of solution,
then you are the problem. பிரச்சனை இருக்கும். அது எப்படி தீர்ப்பது என்ற தீர்வின் பக்கம் இல்லை என்றால் இந்த மனிதனே ஒரு பிரச்சனை களஞ்சியம். 1008 பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனவே அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அறிவு மார்க்கம். அறிவு என்ன சொல்லும்? சுதந்திரத்தை, விழிப்புணர்வை எடுத்து காட்டும். யாருக்கும் யாரும் அடிமை அல்ல. யாருக்கும் யாரும் அடிமை அல்ல. இந்த கட்சி, அந்த கட்சி, இந்த மதம், அந்த மதம். பிறக்கும்போது எந்த மதம், எந்த கட்சிங்க? அப்ப சுதந்திரமாக இருக்கணும். நல்லதை செய்தால் பாராட்டுவோம், நல்லதை செய்தால் விமர்சனம் செய்வோம். அந்த சுதந்திரம் நம்ம இடத்துல இருக்கணும். அதே போல் நம்ம யாரும் விமர்சனம் பண்றாங்களா, உண்மை என்றால் திருத்திக் கொள்வோம், இல்லை என்றால் அலட்சியப்படுத்திடுவோம். அதான் நம்முடைய பயணம். இப்படி வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டால் மட்டுமே தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தை சந்திக்க முடியும். அது எங்கே தொடங்கிறது? சட்டம் போட்டு மாற்ற முடியாது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதன் தான் உலகம், நம்மளால சேர்ந்தது தானே உலகம். அப்ப நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதுதான் ஒரே தாரக மந்திரம் இன்றைக்கு. ஒவ்வொரு மனிதனும் என் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறப்பேன், முடிந்தால் மற்றவர்கள் உதவி செய்வேன், தொண்டு செய்வேன். ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. ஏற்றுக்கொள்ளவில்லாட்டா உன் வழியை நீ போ, நான் காணும் உலகம் விரிவுடைத்து, உன் வழியை நீ செல்க, இறையே வாழ்த்தும் என்று அவர்களுக்கும் வாழ்த்து கூறி போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இன்றைய உலகில் நம்முடைய கடமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அது சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னெருக்க சூண்டழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, பாலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்தமாம்,
முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்கள் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க புலமுடன் உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்களும் ஏதாவது கலந்து கொண்டான் தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய வாழ்களும் அவளின் குடும்பம் அவளின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்களுமுடன் 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 இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு மிகுவோடு மிகுதியே நிறைவேற்றுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரும் எப்பொழுதும் சேர்ந்திருந்து நம்மளுடைய உணவை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அணுகிறோம். வாழ்க வியோகம் வாழ்க வியோகம் வாழ்க வளமுடன்.